ஹாலிவுட் படம் அப்கமிங்கா தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் ஆக இருக்க படத்துல ஒன்று கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஆப்ஸ். இந்த படத்தோட புதிய போஸ்டர் ரிலீஸ் பண்ணி படம் மே 10ஆம் தேதி இந்தியாவில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. படம் மே 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நடிகர் ஜிவி பிரகாஷ் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் அடுத்த படம் டியர். படம் தமிழ் மற்றும் தெலுங்கில் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. தமிழ் லாங்குவேஜில் ஏப்ரல் 11ஆம் தேதியும் தெலுங்கு லாங்குவேஜில் ஏப்ரல் 12ஆம் தேதியும் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் விஜய் சேதுபதியோட 50வது படம் மகாராஜா. மகாராஜா படம் மே மாதம் ரிலீஸ்க்கு படக்குழுவினர் பிளான் போட்டிருக்காங்க. படம் தயாராகி ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. படம் தமிழ் மற்றும் தெலுங்கு லாங்குவேஜில் மே 16ஆம் தேதி தியேட்டர் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்கிறதா நியூஸ் வெளியாகியிருக்கு. நடிகர் கவினோட நடிப்பில் ஸ்டார் படமும் மே மாதம் தான் ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. மே மாதம் மே 3 இல்லை மே 10ஆம் தேதி ஸ்டார் படம் ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்த அதே மந்தில் மே 16ஆம் தேதி மகாராஜா படம் ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்கு. ஆக்டர் சாய் தன்சிகா அவர்கள் லீடாக நடித்து அப்கமிங்கான படத்தில் ஒன்று த ப்ரூஃப் படம் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் நாளைக்கு டைரக்டர் சசிகுமார் அவர்கள் வெளியிடுறாரு. ஹாலிவுட் படம் தமிழ் டப்பில் அப்கமிங்காக ரிலீஸ் ஆக இருக்க படத்தில் ஒன்று ஜோக்கர் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் இந்தியன் டைமில் நாளைக்கு மார்னிங் 4:30க்கு ரிலீஸ் ஆகுது. இப்போது இந்த படத்தோட அஃபிஷியல் தமிழ் ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. படம் அப்கமிங்காக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் நாளைக்கு ஏர்லி மார்னிங் ரிலீஸ் ஆகுது. நடிகர் அக்ஷய்குமாரோட நடிப்பில் அப்கமிங்கான படத்தில் ஒன்று பேடி மியான் சோட்டி மியான். படம் கம்மிங் ஏப்ரல் 10ஆம் தேதி நாளைக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. படம் ஏப்ரல் 11ஆம் தேதிக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு நாள் தள்ளி போயிருக்கு. சரியான புக்கிங் இல்லாதனால படம் ஒரு நாள் தள்ளி போகிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. டைரக்டர் அமீரோட நடிப்பில் அடுத்த படம் உயிர் தமிழுக்கு. இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் செகண்ட் சிங்கிள் ஓட்டு கேட்டுன்ற லிரிக்கல் வீடியோ நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. எலெக்ஷன் டைமாக பார்த்து படத்தோட ப்ரமோஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்துலேருந்து அஃபிஷியல் லிரிக்கல் வீடியோ நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. படம் எலெக்ஷனை பேஸ் பண்ணின படம். மே மாதத்தில் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படங்களில் ஒன்று நந்திவர்மன் மற்றும் அதோமுகம். படம் அப்கமிங்காக ஏப்ரல் 12ஆம் தேதி டென்ட் கொட்டாவில் ரிலீஸ் பண்ணுறதா தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் விஷ்ணு விஷால் மற்றும் சூரிய அவர்கள் இணைஞ்சு அப்கமிங்காக ஒரு புதிய படத்தில் நடிக்க போகிறதா இன்னைக்கு விஷ்ணு விஷால் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. தளபதி விஜயோட கோட் படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற அதே நிறுவனம் இப்போ அவங்களுடைய 26வது மூவியோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு ஈவினிங் 7:02க்கு வெளியிடுறதா தெரிவிச்சிருக்காங்க. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற 26வது படம் இது. இந்த படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு ஈவினிங் 7:02க்கு வெளியாகுது. இதே நிறுவனம் தான் இப்போ அஃபிஷியலாக கோட் படத்துக்கும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கோட் படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போ ரஷ்யாவில் நடந்துகிட்டு இருக்கு.